அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்களுடைய சில கேள்விகளுக்கு உண்டான பதில். அதாவது தவாஃபுல் ஜியாரா எப்போ வரைக்குள்ள செய்யணும், செய்யலைன்னா அதற்கு என்ன பரிகாரம் என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கின்றன. தவாஃபுல் ஜியாரா ஃபரதா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதாவது தவாஃபு ஜியாரா என்பது துல் ஹஜ்ஜி பெற 12 மக்ரிபுக்கு முன்னாடி செய்தாக வேண்டும். அதாவது யார் செய்யவில்லையோ அவர்கள் மீது தம் வாஜிபாகிவிடும். மீண்டும் அந்த தவாஃபுல் ஜியாராவை, அதாவது தவாஃபுல் இஃபாதாவை மீண்டும் அவர்கள் செய்ய வேண்டும், அவர்கள் மீது கடமையாகி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில நபர்களை தவிர்த்து அவர்களுக்கு தவாஃபுல் ஜியாரா மன்னிப்பாக கருதப்படுகின்றன. ஹைதுடைய காலங்களில், பெண்கள் தொழுகை இல்லாத நேரங்களில் அவர்களுக்கு உண்டான சலுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குகிறான். அவர்கள் தவாஃபுல் ஜியாரா, அதாவது தவாஃபுல் இஃபாதாவை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது, பாவமும் கிடையாது. அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கிறான். அதற்குண்டான சில சட்டத்திட்டங்கள், மசாயில்கள் இருக்கின்றன. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்களில் தெளிவாக பார்க்கலாம். இப்பொழுது நல்லா இருக்கக்கூடிய மக்கள் தவாஃபுல் ஜியாரா செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன? அவர்கள் கண்டிப்பாக குர்பானி தம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தம் கொடுக்க வேண்டும். அதே போன்று அந்த தவாஃபுல் ஜியாராவை மீண்டும் இயாதா, அதாவது திரும்பி அவர்கள் அந்த தவாஃபுல் இஃபாதாவை செய்ய வேண்டும். தவாஃபுல் இஃபாதா ஜியாரா ரெண்டுமே ஒரே இதுதான், பேர் தான் வேறு வேறு இருக்கும். ஆனால் தவாஃபுல் இஃபாதாவும் ஜியாராவும் ஒன்று தான். சரிங்களா? இது ஹனஃபி மஸ்லக் படி இது ஃபரதாக இருக்கின்றது. அதாவது 3 ஃபரதுகள், ஒன்று எஹராமு, இரண்டாவது அரஃபா, மூன்றாவது தவாஃபுல் இஃபாதா. இந்த மூன்றுமே ஹனஃபியாவுடைய பக்கத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மூன்றுமே ஃபரதாக இருக்கின்றது. ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி அவங்களுடைய அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னாக்க 5 விஷயங்கள் ஃபரதாக இருக்கின்றது. அதாவது எஹராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரஃபா, அதுக்கப்புறம் தவாஃபுல் இஃபாதா, அதுக்கப்புறம் சஃபா மர்வா, அதுக்கு பிறகு முடி இறக்குதல். சரிங்களா? இது எல்லாமே ஷாஃபி, ஹம்பலி, மாலிகியுடைய பக்கத்தில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த 5மே அவர்களுக்கு ஃபரதாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருடைய ஹஜ்ஜி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்பூல் மபரூர் ஆக்கி அருள் செய்வானாக. இப்போ யாரெல்லாம் தவாஃபுல் ஜியாரா செய்யாமல் இருக்கின்றீர்களோ அவர்கள் கண்டிப்பாக தவாஃபுல் ஜியாராவை, அதாவது தவாஃபுல் இஃபாதாவை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் செய்யவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது தம் வாஜிபாகிவிடும். இதுக்கு நம்ம பல காரணங்கள் சொல்லவே கூடாது. சரிங்களா? ஒரு சில நபர்களை தவிர்த்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். தொழுகை இல்லாத பெண்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அதுக்கு மன்னிப்பு கொடுத்துருக்கிறோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். முடியவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் என்ன செய்யணும்? விரைவாக சென்று வீல் சேர் மூலியமாக ஏதாவது அதுக்குண்டான வழிகளை ஏற்படுத்தி விட்டு இன்ஷால்லா கண்டிப்பாக தவாஃபுல் ஜியாராவை நிறைவு செய்யுங்கள். நம்ம உலகத்தில் எது எதுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எந்தெந்த இடங்களுக்கும் நம்ம பயணம் செஞ்சு போயிடுறோம். நம்ம காபத்துல்லா வரைக்கும் அல்லாஹ் நம்மளை கொண்டு போயிட்டான். ஆனால் தவாஃபுல் ஜியாராவை செய்யாமல் யாரும் வந்து விடாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.